ஃபோன் பண்ணோம். அப்படி இல்லைன்னா சாயந்தரத்துல ஃபோன் பண்ணோம். ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டே இருப்போம் என் மனசை மாத்துறதுக்கு. ஆனா எனக்கு மனசெல்லாம் மாறாது. எங்க அப்பா பேசும்போதெல்லாம் எங்க அம்மாவை பத்தி சொல்லி அழுகிறது தான் இருக்கும். ஜெயா மறந்துதான் ஆகணும். என்ன பண்றது? ஏதோ பெரியம்மா எல்லாம் கூட தான் என்னை விட்டு இறந்து போயிட்டாங்க. அதையே நான் நினைச்சிட்டு இல்லைல்ல. என்ன ஒண்ணு, நீ அம்மா மேல அதிகம் பாசம் வச்சுட்ட. நானெல்லாம் எங்க அம்மா மேல பாசம் வைக்கல, அதனால நான் மறந்துட்டேன். அதுவும் இல்லாம உனக்கு அம்மா எப்பவுமே உன் கூடவே இருந்ததாலதான் உனக்கு அந்த கஷ்டம் இருக்குது. இப்போ தங்கச்சி தம்பி எல்லாம் பாரு, அவங்கவுங்க பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. உன்னால முடியல. நீ ஒரு இடத்துக்கு போறது வர்றதெல்லாம் இருந்ததுன்னா நீயும் அது போலதான் எங்களை போல மறந்துட்டு இருப்ப. கொஞ்ச நாளைக்கு கஷ்டம்தான் இருக்கும். நீயே போக போக மறந்துடுவேன்னா நான் மறக்க மாட்டேன்டா. எனக்கு அம்மா தான் எப்பவுமே என் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. சாப்பாடு ஊட்டுறது, நான் அம்மா அன்னைக்குதான் 3 வேளையுமே எனக்கு வயிறு ஃபுல்லா சாப்பாடு ஊட்டினாங்க தெரியுமா. அவங்க இறந்து போறோம்னு அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடுச்சு போல இருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு வார்த்தை எனக்கு இது போல வலி இருக்குதுமான்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா நான் பொழுதோடவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லியிருப்பான்ல அப்படின்ட்டு. என்ன பண்றது, விதி அவ்வளவுதான் ஜெயா. நம்ம என்னதான் சொன்னாலும் அது சரியாகாது. நம்ம இப்ப சொல்லலாம் அப்பா அப்படி ஆயிருக்கும் இப்படி ஆயிருக்கும்னு, எப்படியுமே அது சாத்தியம் கிடையாது. இல்லக்கா, அம்மாவை 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எட்டுன்னு போறதுக்கு முன்னாடியே டைரக்டாவே ரூஷா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருக்கலாம்ல அப்படின்னு. கூப்பிட்டு போயிருந்தா மட்டும் என்ன இருக்கணும்னு நினைச்சிருந்தா அம்மா இருந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அட்மிட் ஆகி கை கால்ல எல்லாம் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்க. எவ்வளோ சுகர் எல்லாம் இருந்துச்சு அம்மாக்கு. நீயே சொல்லுவ. அக்கா அந்த ஆவாரம் பூ கசாயம் குடிக்கிறாங்க, அது அம்மாவால முழுங்கவே முடியல, எனக்காக தான் குடிக்கிறேன்ட்டு சொல்லுவாங்கன்ட்டு எல்லாம் சொல்லுவேன். அப்பெல்லாம் எவ்வளவு சுகர் இருந்துச்சு. அப்பெல்லாம் இருந்துட்டாங்க, இப்ப ஒண்ணுமே இல்ல. அப்ப அவங்களுக்கு விதி இருந்துச்சு, அதனால உயிரோட இருந்தாங்க. இப்போ விதி முடிஞ்சு போச்சு, போயிட்டாங்க. இப்போ உனக்குன்னு ஒரு நாள் எழுதி இருக்கும். நிச்சயமா அன்னைக்கு நீயும் இறந்துதான் போவ. நீ ஒண்ணு இந்த உலகத்துல இருக்க மாட்ட, சரியா? ஒன்னே ஒண்ணு மட்டும் கடவுள்கிட்ட வேண்டிக்கும். கடவுளே, நான் எழுந்துக்கிற கடைசி நாள் இதுவாதான் இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு காலையிலயும் வேண்டிட்டே இரு. நிச்சயமா உனக்கு ஏதோ ஒரு நாள் கடவுள் கொடுத்திருப்பாரு. அம்மா இல்லாத வாழற வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான் நார்மலா இருக்கிற பசங்களுக்கே. இப்போ உனக்கு அளவுக்கு அதிகமா